காலையில் இட்லி குடல் குழம்பு, மதியம் சிக்கன் குடலோட மீல்ஸ் மற்றும் கேட்குறவங்களுக்கு ஆர்டரின் பேர்ல அசைவம் சமைச்சு கொடுக்கறதுன்னு இன்னைக்கு இந்த சகோதரிகளான அக்கா திருமதி தமிழரசியும் தங்கை திருமதி அமிர்தமும் விதவிதமா சமைச்சு ஈரோடு நசியனூர்ல செயல்படுற தங்களோட அருண் மெஸ் மூலமா கொடுத்தாலும் இன்னைக்கு இவங்க ஆக்டிவா இந்த வயசுலயும் செயல்படுறதுக்கு காரணம் இவங்க உறவினர் கொடுத்த 100 ரூபாயும் கூடவே கொஞ்சம் ஊக்கமும் தான். இன்னைக்கு இவங்களோட இந்த சிறு உணவகத்தை தேடி தூரம் பல கடந்து பலரும் சாப்பிட வர்றாங்க. பக்கத்துல எங்க மருமக, அக்கா மருமக ராய்மிஷன் அரைச்சிட்டு இருக்கிறாரு. அவர் தான் ஃபஸ்ட்டு 100 ரூபா கொடுத்து நீங்கள் கம்பங்கூழாவது வையுங்கக்கா, வேலையிலேன்னு வீட்லேயே இருக்காதீங்கன்னு அவர் தான் ஆரம்பித்தது. அப்புறம் கம்பங்கூழ் வடை இந்த மாதிரி போட்டுருந்தேன். அக்கா கொஞ்சம் சாப்பாடு போடுங்கக்கா, நீங்கள் நல்லா செய்வீங்க, வருவாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் சாப்பாடு தக்காளி சாப்பாடு போட்டோம். அதுக்கப்புறம் அவரே வந்து என்னென்னாரு, கொஞ்சம் சாம்பார் ரசம் இந்த மாதிரி வையுங்கக்கா போகு அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சமாக அக்காவும் நான் கொஞ்சமாக வச்சு போட்டுருந்தோம். அப்புறமாடி அப்படியே பிக்கப் ஆயிடுச்சு. அது அவர் உற்சாகப்படுத்தினது இன்னைக்கு நமக்கு இந்த லெவலில் வந்திருக்குது. பார்த்தாவே அவர் பரிதாபப்படுற மாதிரி, அதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க இல்லாமல் உட்காந்துருக்கும் போது அவருக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து இன்னைக்கு உதவுனது நம்மளை நல்ல லெவலுக்கு போயிருக்குது. உற்சாகத்துக்கு அசோக் சார் உதவி பண்ணி ஆரம்பிச்சு விட்டது எங்கள் மருமக, அக்கா மருமக. இப்போ இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு கார்பரேட் எம்ப்ளாயிஸ் தான், எல்லாமே ட்ராவலிங் மார்க்கெட்டிங் தான். ஸோ இவங்க எப்படின்னா யாராவது எங்கேயோ இப்போ நான் இதை சாப்பிட்டு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருக்கேன், அவங்க வந்து சாப்பிட்ருக்காங்க. ஆக்சுவலி நாங்கள் இப்போ வரும்போது 4-5 பேர் எப்பயுமே வருவோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் 2 பேர் வந்ததுனால எப்பவுமே 4-5 பேர் தான் வந்து சாப்பிடுவோம். இப்போ என்னன்னா, நான் வந்து என் ஃப்ரெண்டு 4 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து சாப்பிட்டோம் போகும்போதுலேருந்து இன்றைக்கி வந்து 4, 8, 12, 20 எவன் வந்தாலுமே நான் வந்து இந்த கடையை வந்து சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஸோ சாப்பிட்டு அவங்களும் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை பற்றியோ இல்லை வயிற்று ஏதோ பிரச்சனை பற்றியோ இந்த மாதிரி யாருமே சொன்னதில்லை. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, நீ அந்த சொன்ன ஹோட்டலாம் சாப்பிட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாதிரி கண்டிப்பாக நேரில் பார்க்கும்போது சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் காலில் இருக்கும்போது அப்டேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நான் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு திருப்தி இருக்கும் சார். அது காலையில் இட்லி தோசைங்க, அப்புறம் மறுபடியும் சட்னி சாம்பார், குருமா தக்காளி சட்னி, அப்புறம் ஒரு நாளைக்கு குடல் போடுவோம். ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை மேக்சிமம் குடல் இருக்குது. அப்புறம் கிடச்சின்னா டெய்லியுமே குடல் போட்டுருவோம். அப்புறம் சிக்கனு டெய்லியுமே இருக்கும். மதியத்துக்கு வந்துங்க சைவத்தில் வந்து சாம்பார் ரசம், இந்த புளிக்குழம்புக்கு பதிலாக தட்டைப்பயிறு பச்சைப்பயிறு கொள்ளு, அப்புறம் தக்காளி பச்சடி ஒரு நாள் செய்வோம். அந்த மாதிரி மாற்றி செய்வோம். நான்வெஜ்க்கு வந்து குடல் சிக்கன், இங்கே மெயின் வந்து குடல் சிக்கன் தான் போகும். மட்டன் அதிகமாக கேட்க மாட்டாங்க. நாட்டுக்கோழி போகும். பிராய்லர் பண்ண மாட்டோம். பிராய்லர் கேட்கறது இல்லைங்க, பிராய்லர் அதிகமாக விரும்புறதில்லை. அதனால் நாட்டுக்கோழி தான் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நாட்டுக்கோழி போட்டாலும் போகாது. அதனால சரி, அது நம்ம கடை தேடி வராங்க, நல்ல பொருளை கொடுத்தா மறுபடியும் வருவாங்க. அதனால் அது போடுறதே இல்லைன்னு வைங்க, இது மட்டும் போடுவாங்க. சாப்பாடெல்லாம் அன்லிமிட்டட் தான், குழம்பு எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டு முறை சமையலுங்கிறதுனால சாப்பிட்டாலும் வயிற்றுக்கு எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாது, நல்லா இருக்குது. இப்போசரமே நாங்கள் இந்த ஏரியாவிலேயே இங்கே மட்டும்தான் வந்து சாப்பிடுவோம். சாப்பிடணும்னு எப்போ தோணுதுனால நாங்கள் ஈரோட்லேருந்து இங்கே வந்து சாப்பிட்றோம். ரசம் நம்ம கடையில் வந்துங்க சளிக்காக ஒரு ரசம் வைப்போம், வெள்ளாங்காய் ரசம்னு சொல்லி. அந்த ரசம் வந்துங்க சளி பிடிச்சிருந்தாவோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்பு வலி இருக்கிறவங்களும் அந்த ரசம் சாப்பிட்டா நல்லா இருக்கும், அடுத்த நாள் உடம்பு நல்லா இருக்கும். அந்த மாதிரி அந்த ரசம் வந்து ஸ்பெஷல் நம்ம கடையில். நாம் அந்த ரசம் வைக்கிறப்ப வரவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வெள்ளாங்காய் ரசங்கிறது நான் அம்மாட்ட கற்றுக்கிட்டேங்க. எனக்கு அந்த ரசம் எங்கள் பொண்ணு பிறந்தப்ப அடிக்கடி வச்சு கொடுப்பாங்க. குழந்தை பிறந்தா இந்த ஊர் பழக்கமில்ல, எங்கள் கிராமத்து பழக்கம். குழந்தை பிறந்தா அந்த ரசம் வச்சு கொடுப்பாங்க, உடம்புக்கு நல்லதுங்கிறக்காக. நண்பருக்கு வந்து ஒரு 7-8 ஆண்டு காலமாக இங்கே சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு இது ஃபஸ்ட்டு டைம் தான். நம்மளா போய் ரிசர்ச் பண்ணி சாப்பிட்டா ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நான் வந்து ஒரு கிளைண்ட் மீட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கம்பெனியில் நம்ம விசிட் பண்ணும்போது நம்ம வயிறை தொந்தரவு பண்ண முடியாது சார். ஸோ அப்போ யாராவது ரெஃபரன்ஸு யாராவது என்டோஸ் பண்ணாங்கன்னா அந்த இடம் நல்லாயிருக்கும். இட்லி வந்து 10 ரூபாய்ங்க, தோசை 15 ரூபா, சாப்பாடு வந்து இங்கேயே சாப்பிட்டாங்கன்னா 80 ரூபா, பார்சல் 90 ரூபாய்ங்க. நாட்டுக்கோழி வந்துங்க 150 ரூபா, குடல் 120 ரூபா, குழம்பு இதெல்லாம் கொடுத்துருவோம். இந்த 100 ரூபா அவர் கொடுக்கும்போது எனக்கு ஒரு தைரியம், நம்ம இதிலிருந்து நாம் முன்னேறி வருவோம் கண்டிப்பாக. நாம் இதுலேருந்து செய்வோம். நம்மளும் சப்போர்ட்டுக்கு அம்மா அக்கா பக்கபலம் மெயின். எனக்கு எங்கள் அக்கா வந்து அம்மா இருந்த அதே இடம் எங்கள் அக்கா, அவங்க தான் எல்லாமே. அம்மா இல்லையேங்கிற வார்த்தை இல்லாமல் நாங்கள் அக்கா தங்கச்சி 2 பேரும் வேலை செய்கிறோம். இதுக்குள்ளேயே இருந்து
நல்ல டெவலப். ரெண்டாவது மக்கள் வர்றவங்களுடைய சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப. 40 வருஷம் மேலே இருக்குங்க. அம்மா தான் இட்லி சுட்டு வித்துட்டு இருந்தாங்க. அவங்களும் நினைக்க முடியாது. அம்மா போடும்போது இட்லி மட்டும் போட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்ததுக்கப்புறம் தோசை, பணியாரம், இது எல்லாமே செஞ்சோம். சாப்பாடு எல்லாமே செஞ்சோம். என்ன அம்மா இல்லையேன்னு ஒரு வருத்தம். தங்கச்சி தான் மெயினாக சமையலெல்லாம் தங்கச்சி செய்வாப்பிள்ளைங்க. நான் பரிமாறுறது இதெல்லாம் நான் செய்வேன். அதாவது நாங்கள் விளம்பரம்ங்கிறது எதுவுமே இது வரைக்கும் நாங்கள் பண்ணல. சாப்பிட்றவங்க போய் சொல்லி அந்த மாதிரி வந்தது இந்த லெவலுக்கு எங்களுக்கு போதும். அந்த லெவலுக்கு நாங்கள் ரொம்ப லெவல் பெருசாக சொல்லலை. இருந்தாலும் நம்ம உழைப்புக்கு தகுந்த ஊதியம் உண்டு. அதே மாதிரி மக்கள் எங்களை தேடி வர்றதுல அதில் ஒரு ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்குக்கா, சாப்பாடு சூப்பராக இருந்தது, எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஆமாம், அது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சந்தோஷத்தில் கண்ணீரே வரும். அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. சப்போர்ட் எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. எங்களுக்கு கடவுள் அந்த எங்கள் அம்மா கடவுள் ரூபத்தில் இருந்து எல்லாத்தையும் வழிபாடு சொல்கிற மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அம்மா தான் எல்லாத்துக்குமே இதுக்கு காரணமே. இது நம்ம குழந்தைகளை கூட நம்ம கூப்பிட்டு வந்து வீட்டு சமையல் மாதிரி இருக்குது. நம்ம குழந்தைகளை கூட நம்ம ஒரு அத்தாவசரத்துக்கு எங்கேயாச்சும் வெளியே போயிட்டுன்னு வச்சுங்க, அந்த நேரத்துக்கு குழந்தைகளுக்கு கூட இங்கே உணவு வாங்கி கொண்டு போய் பார்சல் கொடுத்தாலும் அவங்கள நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வீட்டு சாப்பாடு மாதிரி சாப்பிடுவாங்க. ஆர்டரெல்லாம் நல்லா செஞ்சு கொடுப்போம். சிக்கன் மட்டன் எடுத்து கொடுத்தாங்கன்னா செஞ்சு கொடுத்துருவோங்க. வாங்கிட்டும் போயிடுவாங்க. அப்புறம் இங்கேயே செஞ்சு வச்சிட்டோம்னா சாப்பிட்டும் போகிறவங்க நிறைய இருக்கிறாங்க. அவங்க 2 மணிக்கு மேலே வருவாங்க. இங்கே மத்தியானம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப சாப்பிட்டு போய்க்குவாங்க. அப்படியும் பண்ணிக்குவோங்க. வாங்கி வீடு மாதிரி பயன்படுத்தும். ஆமாம், நாங்கள் சமைச்சு அதுக்கு கிலோவுக்கு 250 ரூபா. நாங்கள்லாம் போட்டு செய்யறதுக்கு மட்டும் 250 ரூபா. 1 கிலோவுக்கு 99 42 29 05 59 அருண் மெஸ். இந்த நம்பருக்கு கூப்பிட்டோம்னா அவங்க கேட்குறது 1 மணி நேரம், அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம். சாப்பாடு டைமாக இருந்தால் 1 மணி நேரம் டைமுங்க. இல்லை மற்ற டைமாக இருந்தால் அரை மணி நேரத்தில் செஞ்சு கொடுத்துருவோம். வேணும்னாலும் அவங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம். சொல்லிட்டு போயிடுவாங்க இப்படி அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம். காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சிருவோங்க. காலையிலேருந்து 10-11 மணி வரைக்குமே இருக்கும் டிஃபன். அப்புறம் மத்தியானம் 12:30 ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் 4 மணி வரைக்குமே இருக்கும். 4-4:30 வரைக்குமே இருக்கும். இங்கே தான் இருப்பாங்களா 4:30 வரைக்கும். நைட்டு இல்லைங்க, காலையிலையும் மதியம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மத்தியானம் இல்லைங்க, காலையில் மட்டும் வச்சுக்குவோம். ஈரோட்டிலேருந்துங்க இந்த சம்பத்சர் நகர் வழியாக ஈரோடு ரோடு வருங்க. நசீனூர் வருதுங்க. நசீனூரில் ஆக்சிஸ் பேங்க் இருக்குதுங்க. ஆக்சிஸ் பேங்க்கு பக்கத்தில் அருண் மெஸ். அதே மாதிரி திருநீலகண்டர் மண்டபம் ஆப்போசிட்டுங்க. வாத்தியார் சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட். சாப்பாடு பார்த்தீங்கன்னா நான் மற்ற கடையில் இல்லாத அளவுக்கு இதில் ஒரு பசலையாக இருக்கும். சாப்பாடு அந்த உணவு போடும்போது அந்த பசலையோடு இருக்கும். குழம்போடு சாப்பிடும்போது வீட்டில் சாப்பிட்ற உணவு மாதிரியே ரொம்ப நேர்த்தியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்ன வேணும்னு கேட்டு திரும்ப திரும்ப நீங்கள் மறுபடியும் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுன்னு கேட்டு நல்லபடியாக உபசரி பண்ணுறாங்க. தீர்ந்துருச்சுன்னா எங்கள் மேலே தான் கோவப்படுவாங்க. வச்சுருக்கலாம்ல, எது கம்மியாக வாங்கினீங்க அப்படிங்க. ஒவ்வொரு டைம் தீர்ந்துடும். அப்புறம் அதனால் அப்படி சொல்லிட்டு போவாங்க. அப்போ நாங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருவோம். கண்ணு நீங்கள் அடுத்த டைம் வரும்போது ஃபோன் பண்ணிடுங்கன்னு. அதே மாதிரி ஃபோன் பண்ணிடுவாங்க. ஃபோன் பண்ணிட்டு வருவாங்க. கோவிச்சாரிகளுக்கு கோவப்படாதீங்க, இருக்கிற குழம்பையாவது கொடுத்து விடுவோம். இப்போ கிரேவியாக இல்லைனாலே குழம்பையாவது கொடுத்து விட்டு சரி நாளைக்கு வாங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் என்ன பண்ணுறதுங்க, உரிமையோடு கோவப்படுவாங்க. அந்த பாசம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. வீட்டில் இருக்கிறத விட இங்கே கடைக்கு வந்தால் எங்களுக்கு அந்த உறவுகள் எல்லா உறவும் இங்கே கிடைக்குது எங்களுக்கு. அந்த உறவு சந்தோஷம் ரொம்ப. இந்த தொழில் பண்ணுறதை விட அந்த உறவோடைய மதிப்பு, சொந்த வந்தத்தை அந்த மாதிரி ஒரு மதிப்பு எங்களுக்கு, அந்த ஒரு பாசம் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க இங்கே. என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.